வேலூரில் உங்களெல்லாம் பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் எப்படி வேலூருக்கு வந்திருக்கிறேனோ அதே மாதிரி அரசாங்கம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4.5 ஆண்டு காலமாக 4 ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் பார்க்காம இன்றைக்கி அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கி அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவில் பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம். அது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசரமாக 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 45 நாளில் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ 45 நாளில் மக்களுக்கு செய்ய முடிகிறத 4 ஆண்டுகளில் ஏன் செய்யலை? அப்போ உங்களுக்கு மனது வரலையா? இல்லைன்னா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசரமாக மக்களை பற்றி சிந்திப்பீர்களா? இன்னொன்று, நாட்டில் ஊழல் இருந்தால் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதில் கூட ஊழல் இருக்குது. அதில் சில சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. அதே மாதிரி அங்கே ஏற்பாடு ஒன்றுமே சரியில்லை, மக்கள் கூட்டமாக வருகிறார்கள், அங்கே எந்த அடிப்படை வசதி ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டும் இல்லை, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால், கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழகங்கம், அந்த சோழகங்கத்திற்கு இன்னைக்கு 12 கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக 1300 ஏக்கருக்கு மேலே பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழகங்கத்திற்கு 12 கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த சோழகங்கத்தை பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை தேவைப்படுகிறது. ஆக தமிழகத்தில் உள்ள பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், யாருப்பாங்க பேசுறது? தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு. ஆன்மீகம் தான் தமிழை அதிகமாக வளர்த்தது. காவி தமிழ் தான் தமிழகத்தில் நிலைநிறுத்தி ஆண்டாள் காலத்துல இருந்து, அண்ணா காலத்துல தமிழ் வளரல, ஆண்டாள் காலத்துல தான் தமிழ் வளர்ந்தது. பெரியார் தமிழை போற்றவில்லை, பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார். ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும், இன்னைக்கு பெரியார் தமிழை தூத்தினார், ஆனால் பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும், ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போலவும், காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள். இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும், வளர்ச்சிக்கும் தமிழத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும், மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் ராஜேந்திர சோழனும் எந்த அளவிற்கு எப்படி நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு பிரதமரை இங்கே அழைத்து வருகிறது என்பதும், கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்டர் சொல்வாங்க, இணைப்பு. ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய காமராஜர் போன்றவர்கள் கூட இழிவு
சொல்கிறார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் புகழ் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமே வர வேண்டும், மற்ற எல்லா தலைவர்களும் இகழப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து செல்கிறது. அதற்கும் எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அதிமுக எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபி பற்றி எதிராக பேசிட்டு இருக்காரு, கூட்டணி கட்சியாக இருந்துட்டு, என்ன அதை பற்றி என்ன? இல்லை, அவர் ஒன்றும் எதிராக பேசலையே, ஆதரவாக தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் இவங்க இணைந்து விட போகிறார்களே அப்படின்னு பதற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இண்டி கூட்டணி எதையாவது சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட சூழ்ச்சி பதிக்க அதுதான் சொல்றாரு, வேற ஒன்றும் அவர் சொல்லலை. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் தெளிவா இந்த கூட்டணி எப்படி எடுத்து செல்லப்பட போகிறது என்று தெளிவா சொல்லிட்டாங்க. கூட்டணி வெற்றி பெற்ற பின்பு வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள், வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள். அதனால தெளிவா ஒரு திட்டம். நான் கேட்கிறேன், திமுக அந்த தெளிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு செல்வ பெருந்தகை எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கிறாரு ஆட்சியில. தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு எங்களுக்கும் இடம் வேணும். ஏன் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நாங்க 4 ஓட்டு விழுந்தால் 1 ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற குழப்பம் அவங்க என்ன கூட்டணி ஆச்சான்னு கேட்டுவாங்க, நாங்க தெளிவா இருக்கோம். அதனால சும்மா திருப்பி எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லைன்றாரு. நான் திருப்பி சொல்றேன், நாங்க தெளிவா என்ன சொல்லியிருக்கோம், நாங்க வெற்றி பெறுவோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி, நான் திருப்பி கேட்கிறேன், அவங்கள போய் ஒரு கேள்வி கேட்குறீங்களா? திருப்பி எங்களை கேட்குறீங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களுக்கு கருத்து. நான் முடிவு செய்யறதுக்கு, நாங்கள் சொல்றதுக்கு இங்கே நாங்கள் யாருமே இல்லை. தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுல நிறைய முறைகேடுகள் இதை ரத்து செய்யணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, பிஜேபியோட. நிச்சயமாக அதில் எனக்கே நிறைய வாட்ஸ்அப்பில் அதை எழுதிய சகோதரர்கள் நிறைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதோட கேட்கப்பட்ட கேள்விகள் கூட மிக மிக தவறான கேள்விகளாக இருக்கிறது. அதனால இது உடனே ரத்து செய்யப்பட வேண்டும்ன்றது மட்டுமல்லாமல் நியாயம் கிடைக்க வேண்டும். சில ஆயிரம் இடங்களுக்கு பல லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள், நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நம்மளது கோரிக்கையாக நாங்கள் அதை வைக்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் நீட் போன்ற இதில் தமிழில் எழுதி இன்னைக்கு தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் வஞ்சையினை என்று சொல்லிவிட்டு குரூப் 4 போன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. மதுரை நீதிமன்றம் ஒரு இது சொல்லியிருக்காங்க, சாலையோரம் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்றக்கூடாதுன்னு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சிலைகள் இடையூறு இல்லையா, அதையே அகற்றணுமா இல்லையா, ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதில் அண்ணன் திருமாவளவன் தான் அதில் மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன்னா, அவரோட முதல்ல திமுக அரசு அங்கே உள்ள அதிகாரிகள் யாரோட கொடிக்கம்பத்தை எடுக்கிறாங்களோ இல்லையா, எங்கள் கொடிக்கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறதில்லை. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறதில்லை. ஆனால் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அடிமையாக அவங்க கூட்டணி தான் இருப்பேன். ஏன்னா பாஜக உள்ள வந்துடும், அதுக்கு நாங்கள் எவ்வளோ அடிமையாக வேணாலும் இருப்போம், அடிமைத்தனமோடு இருக்கிறார்கள். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.